நகையும் தேவை. அதற்குள் அடியேனுடைய திருநாமம் திருமங்கை மன்னன். கலட்டு நகை மன்னன் சொல்றீர், இப்ப வந்து நகையை கூட கேக்குறீர். ஓஹோ ஐயா, இவர் என்ன பல் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நகையை கலட்டி இதுக்கு இப்படி கத்தி இதெல்லாம் வேலைலாம் காமிச்சுட்டு எங்களை ஏன் பயமுறுத்துறீங்க? எங்களை வழி விடுங்களே, பாவம் புதுசா பெற வேண்டும், ரத்தினங்களை பெற வேண்டும் என்றால் உனக்கு விளக்க வேண்டும், அதுதானே? நானும் ஒரு காலத்தில் மன்னன் தான், சரியா? என்னுடைய ஆசை நாயகி குமுதவல்லியை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அவள் எனக்கு விட்ட ஆணை என்றால் என்னவென்றால் தினமும் 1008 வைணவர்களுக்கு நான் ததியாதாரணை செய்ய வேண்டும். அவள் சொல்படி கேட்டு தினமும் 1008 வைணவர்களுக்கு நான் ததியாதாரணை செய்துள்ளேன். என்னுடைய இந்த ததியாராணையில் பாகவத பக்தியின் கண்களை மறைத்ததனால் என்னோட கஜானை காலிவிட்டது. இருங்க தரோம். வேற யார் உங்ககிட்ட எல்லாம் நான் நகர்ந்தா கொடுங்க. நீங்க நடப்பவரே, மரியாதையாக நகைகளை காட்டி கொடு. பல்லாண்டு காலங்கள் வாழட்டும். நகைகளை கொடு. அனைத்து ஒருத்தர் கூட விடக்கூடாது, அனைவரும் கலட்டுங்க. ஐயா போதுமா? பத்தாது. இன்னும் எவ்வளவு நாட்கள் செய்ய வேண்டிய அது ஒரு தங்கம் மட்டும் இருக்கிறது. இங்க வைரம் இருக்கிறது, அனைத்து ஒரு பொட்டல் இருக்கிறது. அதேதான் கொடுங்கள் கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப கிரக பிரவேசத்துக்குன்னு கூட்டிட்டு போலானா இப்படி வழியில இப்படி வழிபறி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் அந்த அம்மாவுடைய அனுக்கிரகம் எல்லாம் கிடைக்கும். இருக்குது பிறகு கழட்டி விடு. அவ்வளவுதானா? கம்மியாக இருக்கிறது. பத்தாவது நிறைய வைத்திருப்பார். தலைவரை மறைக்கிறார்கள். தங்கம் ஐயா, இதே நம்ம பொட்டணத்தில் போட்டு விடு. கம்மியாக இருக்கிறது, மறைத்து வைத்திருப்பார்கள். என்னுடைய சீடருக்கு 10 விலை என்று கூறுகிறார். இன்னும் வேண்டாம், அனைத்தும் கழட்டுங்கள். மிஞ்சி வேண்டும். அந்த ஆண்மகனுக்கு அதை கழட்டி விடுங்க. அழகா இருக்குன்னு போட்டு விட்டுருக்க. அழகா, அவர் முகம் இவ்வளவு அழகா இருக்கிறது. அழகா இருக்கிறது. கழட்டுங்க. அம்மா நடிக்காதே. நீர்மேல் நடப்பவரே, நீர்மேல் நடப்பவரே தான் பேரேவா? எப்பேற்பட்ட நீர் தலைங்க அவர் நடந்து திருடி விடுவார். ஐயா தலைவர் பேசி மாற்ற முடியாது. தலைவரே போதுமா? தலைவரே போதும் விட்டதா? ஆள் திருப்பவரே, அந்த மிஞ்சியை கட்டிட்டு வரும். தாழ் திருப்பவர். அவர் பூ என்று ஊதிவிட்டால் கலட்ட முடியவில்லை. பாருங்க, உங்க ஆளாலேயே முடியல. இது முடியலங்க, கைட்ட முடியலங்க. இதை மட்டும் பொறும். நான் என் பல்லாக்கி இறக்குமையா இறக்க முடியவில்லையே. மாயாஜாலக்காரரா இருப்போரோ அவரேதான். என்ன செய்யலாம்? எந்த மந்திரம்
மந்திரம் போட்டாய்? நாங்க ஒண்ணும் பண்ணலங்க, எல்லாம் நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மந்திரம் போட்டு விட்டு இந்த நகைகளை, இவர் நகை மட்டுமில்லை பல ஊர்களில் கொள்ளையடித்த நகைகள் உள்ளது, மொத்தத்தையும் நீங்கள் ஏதோ பண்ணி எடுக்க விடாமல் பண்ணி கொண்டிருக்க. எந்த நாமத்தை போட்டாய்? இல்ல நாங்க எதுவும் மந்திரம் புதுமையா கத்தியை அவர்கிட்ட கேளுங்க, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. ஏதோ ஒரு மந்திரம் போட்டு இந்த மூட்டையை தூக்கோடா ஒழுங்கு மரியாதை கொடுத்து விடு. அதெல்லாம் ஒண்ணும் நீ இல்லைங்க. ஏதோ ஒரு மந்திரம் போட்டு அவர்கிட்ட கேளுங்க, அவர்தான், அவரோடதுதான் எல்லாம், அவர்கிட்ட கேளுங்க. இல்ல, அவர் சார்பாக நீதானே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் எதுவுமே பேசாமல் சிரித்துக் கொண்டே இருக்கிறாரே. அவர்கிட்ட அவர் சார்பாக நீ பேசுகிறாய். ஒழுங்கு மரியாதையாக ஏதோ மந்திரத்தை போட்டு இந்த மூட்டையை தூக்கோடாம ஆக்கி விட்டாய். அதெல்லாம் இல்ல. அந்த மந்திரம் சொல்லி இந்த மூட்டையை கூட வைத்துக்கொள், அந்த மந்திரத்தை சொல்லி இல்ல இல்ல, அதெல்லாம் மந்திரம் சொல்லுகிறாயா? கொண்டாடுமா? அக்கா, என்னங்க இப்படி மந்திரம் கேக்குறேன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் போறேங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. என்னங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயமா இருக்கா உங்களுக்கு? மந்திரம் கேக்குற அழகா இது? அப்புறம் எப்படி மந்திரம் கேட்க வேண்டும்? உபதேசம் வேணும்னு கேக்குற அழகா அது? வேலை காமிச்சுட்டா நீங்க அவர்கிட்ட கேட்பேன் இப்படி நல்லா இருக்கா? ஓஹோ, மந்திரத்தை உன்னிடம் மடியாக இருந்து தவே கூர்ந்து கேட்க வேண்டுமோ? அப்படி வேணா கேட்டு பாருங்க, அவர் கொடுக்கறாரா பாருங்க, கேளுங்க. இந்த பொன்பொருளை காட்டிடும் அந்த மந்திரம் கிடைத்தால் நமக்கு எப்படி இருக்கும்?